உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாது. அது ஆமா பாரதி, உங்களுக்கு எப்பவுமே என்ன நடக்கும்னு முன்னாடியே தெரியாது. தெரிஞ்ச அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த மாட்டீங்களே. அன்னைக்கு என்னையும் எங்க அம்மாவையும் கொலைகாரங்கன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வந்தீங்க. அப்புறம் நான் வந்து கெஞ்சி உங்களுக்கு புரிய வச்சு உங்க சமாதானப்படுத்தி சேர்ந்து வாழணும்னு கஷ்டப்படுவேன். ஆனா நீங்க மறுபடியும் இன்னொரு பிரச்சனையை கையில் எடுத்து தப்பா ஏதாவது சொல்லி சண்டை போடுவீங்க. நானும் பைத்தியக்கார மாதிரி அந்த தப்பு ஏன் மேல இல்ல, நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய வச்சு இப்பவும் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இன்னொரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவீங்க. நானும் மறுபடியும் என் மேலையும் தப்பு இல்ல, எங்க அம்மா மேலையும் தப்பு இல்ல, இப்படி உங்ககிட்ட நிரூபிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கணும். டேய் விட, பாரதிக்கு தமிழுக்கு உன்னை விட்டா யார் இருக்கிற? விடு, ஏதோ தப்பான்ட்டாங்க, விடு. சும்மா இரு மாப்ள. ஒவ்வொரு தடவையும் இவங்க பண்ற தப்பு சரியாகி வர்றதுக்குள்ள என் வாழ்க்கையை நான் எவ்வளவு இழந்திருக்கேன் தெரியுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு இதே பாட்டு பாடிட்டு இருப்ப நீ? சண்டை கிண்டல அப்புறம் பாத்துக்கலாம்டா. முதல்ல அம்மாவை கண்டுபிடிக்கிற வழியை யோசினி. எதுக்குடா? நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன். இவங்க மறுபடியும் அவங்க மனசை கஷ்டப்படுத்தி துரத்தி விடுவாங்க. டேய் சொல்லிட்டே இருக்க, திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்கிற. அவங்க மேல என்னடா தப்பு? முழு தப்பு அவங்க மேல கிடையாது, எல்லா தப்பு எங்க மாமா மேல. அது புரிய மாட்டேங்குது அவனுக்கு. நரே, நீ ஒழுங்கு அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாடுறா. எங்க மாமனை நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா கிடைக்கிற வரைக்கும் தான் மாப்பிள இங்க எல்லாமே எப்படி இருக்கும். அவங்க கிடைக்காம போனாலோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஆனாலோ நான் என்ன மாதிரி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. இது அந்த தர்மலிங்கத்துக்கு மட்டும் இல்ல மாப்பிள, இவங்களுக்கும் என் கோபம் என்னன்னு நான் காட்ட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற சரியில்லை. சரியா? ஆதி இப்படி பேசி நான் பார்த்தது இல்லை. அந்த ஆதிலாம் இப்ப இல்லடா மாப்பிள. இது சாரதாவோட பையன் ஆதி. அவங்கள விட இப்ப எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. ப்ளீஸ் ஆதி, கோவத்துல இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க இல்லைன்னா நானும் தமிழும் இல்ல, அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப என் ஞாபகத்தில் இருக்கிற ஒரே விஷயம் எங்க அம்மா மட்டும்தான். அவங்கள தவிர வேற எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போதைக்கு மத்த எந்த ஞாபகமும் எனக்கு தேவையும் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற உறவு இப்படியே இருக்கிறதும் இல்லாம போறதும் எங்க அம்மா திரும்பி வர்றதுல தான் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், எங்க அம்மாவை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் கிடையாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.